ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்என் டைம்ஸ். நான் உங்கள் புவனேஸ்வரி. நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நீங்கள் கரெக்ஷன் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஓகேவா? ஓகே. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஆக்சுவலி நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம குறை சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த குறைகள் நம்ம சொல்கிறதால எதுலேயுமே நமக்கு நிறைகள் இல்லாமல் போயிடுறது. ஓகே. ஸோ நம்ம குறைகள் சொல்கிறத கொஞ்சம் தவிர்த்தோன்னா நல்லாயிருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டில் சாம்பார் பண்ணோன்னா அதில் உப்பு பத்தலை, இது பத்தலை, அது பத்தலை. இப்போ அதால் என்ன பண்ணுறது? மிஸ்கம்யூனிகேஷன் வருது. வீட்டிலே இந்த இது மாதிரினா வீட்லேயே நம்ம இவ்வளோ குறைகள் சொல்லி நம்ம இது பண்ணுறோம். வீட்டிலே இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னா, அப்போ நாட்டில் இப்போ ஒவ்வொருத்தங்களும் ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம்மாக இருக்காங்க. அவங்கள இப்போ குறை சொல்கிறோம். அடுத்தவங்க சிஎம்மாக வந்தாங்கன்னா குறை இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? குறை இல்லாமல் இருக்காது, நிஜமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு வீட்டுக்கே ஒருத்தர் தான் ஏர்ன் பண்ணிட்டு வராங்க, சம்பாதிச்சுட்டு வராங்க. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து நம்ம சமையல் பண்ணி குழந்தைகளை பார்த்துக்கிட்டு, ஒரு குழந்தைய 2 குழந்தைய பார்த்துக்கிட்டு, நம்ம ஆட்கள் பத்தலைன்னு சொல்லி ஒரு சர்வன்ட் மைடு வச்சுக்கிட்டு அதுவும் பத்தலை, நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நாட்டுக்கு சிஎம்மாக இருக்காங்கங்கிற போது ஒருத்தர் தான் சிஎம், ஒருத்தர் தான். அப்புறம் மந்திரி, என்னென்னமோ எம்எல்ஏ நிறையா பேர் இருக்காங்க. எம்எல்ஏ எம்பின்னு சொல்லி எனக்கு அதெல்லாம் விவரமாக சொல்ல தெரியல ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ எல்லாம் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொருத்தங்க தான் இருக்காங்க. அவங்க எப்படி ஃபுல் ஏரியாவையும் பார்க்க முடியும்? புரியுதா? இப்போ வெள்ளம் வருது, மழை வருது, எல்லாத்தையும் போய் அவங்க சால்வேஷன் பண்ண முடியுமா? அவங்களால முடிஞ்சது பண்ணுவாங்க. இப்போ அடுத்த மாற்று சிஎம் வந்தாங்க மட்டும் எல்லாம் நார்மல் ஆகிடுமா? எல்லாம் வெள்ளம் வந்துச்சுன்னா மாற்று சிஎம் வந்தாங்கன்னா எல்லாம் நார்மல் ஆகிடுமா? ஆனால் என்னென்னா, இவங்கெல்லாம் இருக்கிற ஸ்டேஜில் சிஎம்மாக ஒரு பொறுப்பு எடுத்துகிட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு வராங்களே, அதுக்கே நம்ம அப்ரிஷியேஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அட் ப்ரெசண்ட்டில் இருக்கிற சிஎம்மு, அதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கேல அவங்க அமைதியாக அந்த ஏஜில் வீட்டில் உட்காரலாம். அவங்க அது நினைக்கலையே. புரியுதா? சிஎம்மாக யார் இருக்காங்களோ அவங்கவுங்க அந்தந்த பொசிஷனில் வீட்டில் உட்கார்ற வயசு அது. வீட்டில் உட்கார்ற வயசில் அவங்க உட்காராமல் அவங்க பாட்டுக்கும் ஏதோ நாட்டை காப்பாற்றணும்னு நினச்சி வராங்களே, அதையே நம்ம அப்ரிசியேஷன் பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்க இது பண்ணலை, அது பண்ணல, இது பண்ணலன்னு சொல்லி நம்ம குறையே சொல்லக்கூடாது. குறை சொல்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட இந்த சீட்டை கொடுத்தா நீங்கள் போய் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, உங்களால் 100% கொடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முடியாது. யாராலையும் அது முடியாது. உங்களால் இல்லை, யாராலையுமே அது பண்ண முடியாது. நம்ம 50% கொடுக்க முடியும். நம்ம ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறோம், நம்ம 100% ஒர்க் பண்ணுறோமா? இல்லையே. அப்படி இருக்கும்போது இவங்க அதை பண்ணல, இவங்க அணைக்கட்டல, இது பண்ணல. ஆனால் ஒன்று நான் என்னோடய வே ஆஃப் இதில் அவர் இப்போ சிஎம்மாக இருக்கிறவங்க, இனிமேல் வரப்போகிறவங்க யாராக இருந்தாலும் XYZ வர்றவங்க நான் எடுத்து பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு வராங்களே, அதுக்கே அவங்க காலில் நமக்கு விழணும். இப்போ இருக்கிறவங்க காலையும் நம்ம விழுந்து கும்பிடணும். யாரோ ஒருத்தங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாங்கல்ல. இப்போ என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தா கூட நான் எடுத்துக்க மாட்டேன். வேண்டாம், என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் ஒதுங்கிடுவேன். ஏன்னா எனக்கு முடியல. அவங்க ஆரோக்கியத்தை பார்க்காம, அவங்க ஃபேமிலி லைஃப்பை பார்க்காம, எதையுமே பார்க்காம நாட்டுக்காக அவங்களுக்குன்னு எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்கும். சிஎம்மாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்கும், எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்க்கவே மாட்டேங்கிறோம். அவங்க இது பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல, மக்கள் குறைகளை தீர்த்து வைக்கல. யார் குறையும் யாரும் தீர்க்க வைக்க முடியாது. அவங்கள பார்த்துக்கிட்டா உண்டு. ஒன்று குறைகள் நம்ம பார்க்காம இருக்கணும். எல்லாமே நிறையா நம்ம நினைக்கிறோம், அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கிற பர்சன் பத்தாது. ஆக்சுவலி இந்த எனக்கு இந்த இதெல்லாம் எண்ணிக்கைகள்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. எவ்வளோ எம்எல்ஏ எம்பி என்ன எண்ணிக்கைகள்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஒவ்வொரு தொகுதிக்கு இவ்வளோ பேருன்னா பத்தாது. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொருத்தங்கன்னா பத்தாது. இது எப்படி பத்தும்? ஒரு வீட்டுக்கே ஒரு 3 பேர் தேவைப்படுறது. ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரே ஒருத்தர் எப்படி பத்தும்? எவ்வளோ ரோடு இருக்குது, எவ்வளோ வீடு இருக்குது, எவ்வளோ கிராமங்கள் இருக்குது.
எவ்வளோ நகரங்கள் இருக்குது, எப்படி பத்தும்? மக்களுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. வெள்ளம் வந்துச்சுன்னா அவ்வளவு ஏரியாலே ஒருத்தரையே போய் 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 பார்த்துட்டு வர முடியுமா? அவர் என்ன எந்திரன் ரோபோவா? இல்லை வந்து ரெக்க வச்சிட்ருக்காரா? பறந்து போய் பார்க்கறதுக்கு புறாவா? ஒன்றும் கிடையாதே. ஸோ ஃபஸ்ட்டு இதுவே மாறணும். இந்த அரசியலமைப்பே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மாறணும். 200 அதாவது என்னமோ தொகுதிக்கு ஒருத்தருங்கிறது போய் ஒரு தொகுதிக்கு 50 பேர் 100 பேர் இருந்தாலும் பத்தாது. சிஎம் ஒருத்தருங்கிறது மாதிரி ஒரு 100 சிஎம் இருந்தாலும் பத்தாது. ப்ராப்ளம் என்னென்னா பர்சன் பத்தலை. ஸோ இங்கே வந்து நம்ம குறைகள், ஆனால் அந்த பொசிஷனுக்கு அவங்க வந்து எடுத்துகிட்டு வராங்களே, நான் நின்று ஜெயிக்கிறேன், நான் வந்து இந்த பதவியில் உட்கார்றேன், இந்த ஒர்க்கை பண்ணுறேன், நான் அண்டர்டேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த சொல்கிறாங்களே, அதுக்கு நம்ம தலை வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னுடைய ஒரு கருத்து. இதில் எது ஒரு தப்பு இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. ஆனால் வந்து நம்ம யாருமே அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல. ஒருத்தர் இருக்கும்போது நம்ம எதையுமே அதை அப்ரிஷியேட் பண்ணாமல் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்கள பற்றி பெருமையாக டிவியில் நியூஸாக போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் விஜயகாந்தா சார் அவர்கள் பற்றி. அவர்கள் இருக்கும்போது யாருமே எந்த வாய்ப்புமே கொடுக்கல. அவரை யாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ தான தர்மம் பண்ணார், எல்லாம் பண்ணார். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலையே. அவர் கொடுத்துருந்தாருன்னா அவர் வாய்ப்பு கொடுத்துருந்தாரோ அவரையும் குறை தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் ஒருத்தர் தான். இதுதான் நான் திருப்பி சொல்ல வரேன். ஒரு இதுக்கு ஒருத்தர் இருந்தால் பத்தாது. குறைகள் தான் அதில் வரும், நிறைகள் வராது. எனக்கு தெரிஞ்சதை இப்போ இன்றைக்கி கருத்தாக பதிவு பண்ணியிருக்கேன். இதில் எந்த தப்பு இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.